ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தோழி ராஜி. இது வந்துட்டு நவமூலிகையாகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற ஏப்ரல் மாதத்தில் வளர்பிறை பஞ்சமி எப்போ வருதுன்னா 2ஆம் தேதி அன்னைக்கு வருது, செகண்ட் அன்னைக்கு வருதுங்க. ஸோ நீங்கள் பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி ராத்திரி இரவு 7 மணியோட டைமிங் வந்து முடியுது. ஸோ நம்ம வீடியோ இந்த 4 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நவமூலிகையாகம்னா என்ன, அதோட பெனிஃபிட் என்ன, அதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் நம்ம பெயர்கள் கொடுக்கறக்கு, இது எல்லாமே தொடர்ந்து வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க, எங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் தெரியாது, பட் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும், அப்போ அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிலாம் கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கரெக்டான ஒரு ஐடியா கிடைக்கும். பல பேரோட அனுபவங்கள்லாம் இருக்குது. அப்படி இல்லைனாலும் இந்த வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுக்கலாம். அப்படி பெயர்கள் கொடுக்குறவங்க அவசியம் உங்களோட ஊர் பெயர் போட்டு அனுப்பணும். நீங்கள் கோரிக்கை அனுப்பும் போது அதில் எந்த ஊர்லேருந்து அனுப்புகிறீங்க அப்படிங்கிற ஊர் பெயர் போட்டு வந்து அனுப்பணுங்க, சரிங்களா? இப்படி அனுப்பும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் வந்து கொடுக்கலாம். ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நாங்கள் அனுப்புகிற அந்த டீட்டெயில் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அதே போல் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற தகவல் அப்படிங்கிறது என்னென்னா, நிறைய பேத்துக்கு வந்து மனசில் ஒரு விஷயம் வந்து இருக்குங்க. என்னென்னா, நான் நிறைய பூஜை பண்ணிட்டேன், நிறையா மந்திரங்கள் சொல்லிட்டேன், எனக்கு சாமி கும்பிட்றதுலேயும் நம்பிக்கை இல்லை, மனுஷங்க மேலேயும் நம்பிக்கை இல்லை, எதுலேயுமே ஒரு நம்பிக்கை இல்லை. லைஃப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னே எனக்கு தெரியல, மைண்டே பிளாங்காக இருக்குது, எதுலேயுமே ஒரு நம்பிக்கை வர மாட்டேங்குது, ஒரு பிடிப்புங்கிறதே என் லைஃப்பில் இருக்க மாட்டேங்குது, ஏன்னு தெரியல, என் மனசு இப்படி இருக்குது, இப்படி வந்து நிறைய பேத்துக்கு தோணிகிட்ருக்கும். இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அப்படி இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு மாற்றங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஏன் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, நம்மளோட சித்தர்கள் குறிப்பில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. வராகமூர்த்தி சித்தரை அவங்களோட குறிப்பில் இருந்து பல விஷயங்கள் நம்ம வீடியோவில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு தெரியும் அது என்ன மாதிரி பலன்கள்லாம் கொடுத்துட்ருக்கு, ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. சொல்கிற ப்ரொசீஜர் படி கரெக்டாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கான விடையும் கண்டிப்பாக கிடைக்குங்க. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வெறும் ஒரு 4 எழுத்துங்க. இந்த 4 எழுத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரும்போது வெறும் 4 எழுத்தில் எல்லாமே முடியுமா, நம்ம நினைக்கிற விஷயமெல்லாம் சரியாகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சாத்தியம். ஏன்னா சித்தர்கள் குறிப்பில் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா வந்து சொல்லி வச்சுருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயத்த நோட் பண்ணிவிட்டு கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வந்து கொடுத்தே தீரும், சரிங்களா? உங்களுக்கான ஒரு டைமிங்கை ஃபஸ்ட்டு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது என்னால் இந்த டைமுக்கு தான் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நேரங்கிறது உங்களுக்கே இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை நான் செஞ்சுட்டு படுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் தூங்கலாம். இல்லை நீங்கள் மதிய நேரம் தான் என்னால் செய்ய முடியும், அப்போ தான் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும், இல்லை காலையில் எந்திரிச்சோன்னே நான் ஃப்ரீயாக இருப்பேங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரமாச்சு இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் எல்லா விஷயத்தையும் மற்றதை தொடங்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கான நேரம், சிலர் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்கிற பழக்கம் இருக்குன்னா செம சூப்பரான டைமிங் பிரம்ம முகூர்த்த நேரம். அதை விட்டிங்கன்னா சந்தியாகாலமும் அருமையான நேரம். இது எதுவுமே இல்லாதவங்க ஈவினிங் விளக்கு வைக்கிற நேரம், அதுவும் முடியலைன்னா ராத்திரி நேரம். இப்படி எவ்வளவோ நேரம் இருக்குது. உங்களால் எந்த டைமிங் முடியுமோ அந்த டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே தொடர்ந்து அதே நேரத்துக்கு தான் நீங்கள் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமிங்கை மட்டும் நீங்கள் மாற்றக்கூடாது. அதே போல் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இது மாதிரி போடுற பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது, பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், சரிங்களா? நான் சொன்ன மாதிரி எந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த டைம்லேயே தான் நம்ம தொடர்ந்து செய்யணும், சரிங்களா? அது வந்து நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இந்த விஷயத்த நீங்கள் பர்டிகுலராக ஒரு கோவிலில் போய் உட்காந்து என்னால் செய்ய முடியும்னா ஒரு கோவிலில் போய் உட்காந்து நீங்கள் செய்யலாம். முடியாதவங்க வீட்டிலேருந்து கூட நீங்கள் செய்யலாம், சரிங்களா? இந்த முறையை நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரூல் இருக்குது, நான்வெஜ் எல்லாம் சாப்பிடக்கூடாது. அதாவது ஒரு 1 வீக் மட்டும் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கும் ரூல் இருக்குது. ஒரு 2 டேஸ் பண்ண போகிறோன்னா அதுக்கும் ரூல் இருக்குது. கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, பீரியட்ஸ் டைமாக இருக்கக்கூடாது. இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா பட் இந்த டெக்னிக்கை யார் ஒருத்தங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ கன்ஃபார்மாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு அந்த 4 எழுத்து என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். உங்களுக்கு ஓம் அப்படிங்கிற அந்த நாமம் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ஓம் அப்படிங்கிறது. இந்த ஓம் அப்படிங்கிற ஒரு மந்திரம் வந்துட்டு 2 எழுத்து தான். இந்த மந்திரம் வந்துட்டு பிரபஞ்சத்தோடு அது கனெக்ட் ஆகிற ஒரு மந்திரமாக வந்துட்டு பலராலும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நிறைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ஓம் அப்படிங்கிற மந்திரத்தால் நம்ம சொல்லும் போது நம்ம உடலும் மனமும் வந்து சுத்தமாகிறது மட்டும் இல்லாமல் ஓம்ங்கிற விஷயம் பல விஷயங்களை வெற்றியாக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. இந்த ஓம் மந்திரம் எல்லா தெய்வங்களுக்கும் பொருந்தும், சரிங்களா?
அதனால தான் வந்துட்டு ஓம் வந்து பிரணவ மந்திரமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓம்னு நம்ம சொல்லும் போதே நம்மளோட நாடி நரம்புகள் அனைத்துமே வந்து புத்துணர்ச்சி அடையுமா, நோய்கள்லேருந்து விடுதலை கிடைக்கும். ஓம்னு சொல்லும் போது அந்த பிரபஞ்சமே வந்து நமக்கு உதவிக்கு நிற்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா தெய்வங்களும் வந்து நிற்பாங்களாம் ஓம்ன்ற வார்த்தைக்கு. சரி, ஓகே, ஓம்ன்ற அந்த 2 எழுத்து வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த மீதி இருக்கிற அந்த 2 எழுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீம் அப்படிங்கிற வார்த்தை. ஸ்ரீம் அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா, அந்த ஸ்ரீம்ங்கிற அந்த 2 எழுத்துக்குள்ள அம்பிகையோட அடக்கம் அந்த ஸ்ரீம்ங்கிற வார்த்தைன்னு சொல்லலாம். அம்பிகைங்கிறது எல்லா தெய்வங்களுக்கும் நம்ம சொல்லலாம். தேவிகளின் அடக்கம்னு சொல்லலாம், சக்திகளின் உறைவிடம்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு வார்த்தை தான் ஸ்ரீம்ங்கிற அப்படி வார்த்தை. அப்போது ஓம் ஸ்ரீம் இந்த 4 எழுத்தை வந்து யார் ஒருத்தங்க சொல்லி எந்த விஷயத்த கேட்குறாங்களோ அவங்களுக்கு நிச்சயம் வெற்றி அப்படிங்கிற மாதிரி நிறைய குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கான டைமிங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்த்தோன்னே கூட நீங்கள் முயற்சி பண்ணலாம், தாராளமாக நீங்கள் செய்யலாம். சரிங்களா? அதனால் நீங்கள் உங்களுக்கான டைமிங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் என்னால் வந்துட்டு ஒரு 108 முறை ஓம் ஸ்ரீம் இந்த வார்த்தையை எழுத முடியும்னு நினச்சா நீங்கள் தாராளமாக வந்து எழுதலாம். இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் என்னால் சொல்ல முடியும்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்லலாம். இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணலாம்ங்கிறதுக்கு நிறைய வழிவகைகள் இருக்குது. உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. சில பேர் இதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஓம் ஸ்ரீம் இந்த வார்த்தை வந்து மந்திர வார்த்தை, பீஜ மந்திரம் எந்த அளவுக்கு ஒரு பவரோ அந்த பீஜ மந்திரத்துக்கு நிகரான சக்தி கொண்டது இந்த ஓம் ஸ்ரீம். இந்த ஓம் ஸ்ரீம்ல அனைத்து தெய்வங்களுமே அடக்கம் அப்படிங்கிறனால எல்லா தெய்வங்களோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட எந்த இஷ்ட தெய்வம் இருந்தாலும் அந்த இஷ்ட தெய்வம் அதில் வந்து உட்காரும். சரிங்களா? அதனால ஒரு நாள் முழுக்க கூட நீங்கள் சொல்லலாம். ஒரு நாள் முடிகிற 24 மணி நேரத்தில் 24 மணி நேரமும் உங்கள் மனசுக்குள்ளேயே ஓம் ஸ்ரீம் சொல்ல முடிஞ்சால் சொல்லலாம், வாய் விட்டு சொல்கிறதுனாலும் நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி வந்து பவர் இருக்கனால இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். சிலருக்கெல்லாம் உடனே ரிசல்ட் கிடைக்கும். சிலரோட அந்த பிரச்சனையோட வீரியம் எந்த அளவுக்கு இருக்கோ அதோட பிரச்சனையோட அந்த நாட்கள் நீடிப்பு சில பேருக்குலாம் ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கும், வருஷக்கணக்கில் பிரச்சனை இருக்கும். அப்படிங்கும்போது கொஞ்சம் பொறுமையாக நம்ம ஒரு மாதம் கூட செஞ்சு பார்க்கலாம், இல்லை ஒரு மண்டலத்துக்கு செஞ்சு பார்க்கலாம். எப்பெல்லாம் உங்களுக்கு பூஜை பண்ணுறக்கு ஒரு டைம் கிடைக்குதோ, எப்பெல்லாம் சுவாமி கும்பிட்றக்கு ஒரு நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்துலலாம் நீங்கள் இதை செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. அவசியம் இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே ஒரு மாற்றங்கிறது தெரியும். இந்த ஓம் ஸ்ரீம் வார்த்தையை பயன்படுத்தி எழுதுங்கன்னு சொல்லியிருக்கேன். முடிஞ்சால் எழுதுங்க, இல்லை வாய் விட்டு சொல்லுங்கள், இல்லைன்னா அர்ச்சனை கூட நீங்கள் பண்ணலாம். முருக பக்தராக இருக்கீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மணிக்கு நான் எனக்கு பதிவு சொல்லியிருக்கேன். உங்கள் இஷ்ட தெய்வம் முருகனாக இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கே கூட நீங்கள் செய்யலாம், நாளைக்கு கூட நீங்கள் செய்யலாம், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்யலாம், பஞ்சமியில் வராகியை நினச்சி நீங்கள் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி எல்லா தெய்வமும் அடக்கம் இந்த 4 எழுத்துல அப்படிங்கிறனால அவசியம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம், மஞ்சள் அரிசி இருக்கும் இல்லையா, அந்த மஞ்சள் அரிசியால் நீங்கள் அர்ச்சனை பண்ணி ஓம் ஸ்ரீம் சொல்லலாம், பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம். எப்படியெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியுமோ, என்னெல்லாம் முறையில் உங்களுக்கு தெரியுமோ அப்படியெல்லாம் இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். 1,00,000 முறை இந்த ஓம் ஸ்ரீம் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த மந்திரம் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கும். நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு ஒரு மந்திரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது இந்த ஓம் ஸ்ரீம் இந்த 4 எழுத்தாக மட்டும்தான் இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த மந்திரம் கேட்கும். 1,00,000 முறை அது சொல்லும் போது அந்த மந்திரம் சித்தி அடையும். இந்த மந்திரம் மட்டுமல்ல, எந்த மந்திரத்தை நீங்கள் 1,00,000 முறை நீங்கள் சொன்னாலும் அந்த மந்திரம் சித்தி அடைஞ்சு நம்ம கேட்குற விஷயத்த அது செஞ்சு கொடுக்கும். நமக்கு எப்போவுமே ஒரு அரணாக இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அந்த மந்திரங்கிறது. சித்தர்கள் சொல்லி வச்ச, பெரியவங்கள் சொல்லி வச்ச நியதி அது. நடந்தே தீரும் 1,00,000 முறை சொல்லும் போது. சரிங்களா? அதனால் அவசியம் இந்த 4 எழுத்தை சொல்லிகிட்டே வாங்க. உங்களுக்கு இந்த மந்திரம் சித்தி அடைஞ்சதுன்னா நீங்கள் சொல்கிறது அந்த மந்திரம் கேட்கும். ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் பயனுள்ள வகையில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.